ஸோ கவுந்த உடனே எனக்கு பின்னாடியிலேருந்து சத்தம் கேட்குது, காலு 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 அப்படின்னு. பட் அந்த மணாலியிலேருந்து போகிற ரைடே எங்களை வந்து வச்சு செஞ்சிச்சு அன்றைக்கி. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ம லடாக் ஸ்டோரிஸோட செகண்ட் எபிசோட். ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அண்ட் நிறைய பேர் கண்டினியூ பண்ண சொன்னீங்க. ஸோ அதனால தான் இந்த சீரீஸ் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கான் அது கூடவே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சீரீஸோட அடுத்தடுத்த எபிசோட் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சமீபமாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம், EIA 2020. இந்த வீடியோ நீங்கள் ஆகஸ்ட் 11th அப்புறம் பார்க்குறீங்கன்னா இந்த டைம் ஸ்டாம்புக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் அது வரைக்கும் தான் நமக்கு டைம். ஸோ ப்ரீஃபாக சொல்லணும்னா இது வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு நிறைய இம்பேக்ட் கொடுக்கும். இண்டஸ்ட்ரீஸ்னால நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காக ஓரளவுக்கு தான் நம்ம என்விரான்மெண்ட்டை விட்டு கொடுக்க முடியும். இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு பெரிய இம்பாக்ட் இருக்கும். எஸ்பெஷலி இந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரிமோட் பிளேசஸ்லாம் நம்ம போகிறோம்ல, நார்த் ஈஸ்ட் இந்த ஹிமாலயன் ரேஞ்சஸில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஸோ இதை வித்ட்ரா பண்ண சொல்லி நிறைய பேர் கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து கவர்மெண்ட் கிட்ட இது வித்ட்ரா செய்ய சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான மெயில் டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை படித்து பார்த்துட்டு அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மெயில் அனுப்புங்க. இந்த ஸ்டோரி டெல்லிங் சீரீஸ் இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லடாக் ட்ரிப்பில் நான் நிறைய விஷயம் வீடியோவில் கேப்சர் பண்ணல, நிறைய விஷயம் அந்த ட்ராவல் வீடியோஸில் உங்களுக்கு நான் கம்யூனிகேட் பண்ண முடியல, அது எல்லாமே இதில் கவர் பண்ணுறதுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் மிஸ் பண்ணியிருப்பேன், அது எல்லாமே உங்களுக்கு திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். எந்த ட்ரிப்பாக இருந்தாலுமே நம்ம அதுக்கு முன்னாடி நாள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்போம். ஒரு சின்ன 2 day ட்ரிப்புக்கே அப்படி இருக்கும்னா யோசிச்சு பாருங்கள், லடாக் ட்ரிப்புக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்கும். யாருக்காவது தூக்கம் வருமா? 6 ஜூன் 2018 ட்ரிப்புக்கு ஒரு நாள் முன்னாடி நைட் நாங்கள் உட்காந்து பேக் பண்ணிட்டு இருக்கும் போது எங்களுக்கும் இப்படி தான் இருந்தது. அடுத்த நாள் காலையில் 5 o'clock 6 o'clock எங்களுக்கு வந்து ஃப்ளைட் இருந்தது. ஸோ முந்தின நாள் நைட் வந்து உட்காந்து பேக் பண்ணிட்டு இருந்தோம். பேக் பண்ணதுக்கப்புறம் கூட எனக்கு ப்ராப்பராக தூக்கமே வரல. ஸோ அடுத்த நாள் காலையில் 3 மணிக்கு நாங்கள் எழுந்திருக்கணும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் பெங்களூர் ஏர்போர்ட் எவ்வளோ தூரம் சிட்டியில் இருந்தேன்னு. அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சிட்டிக்கு வெளியே இருக்கேன். ஸோ ஏர்போர்ட் ரீச் ஆகிறதுக்கே 2.5 hours ஆகும். ஸோ பேக் பண்ணி முடிச்சுட்டு எப்படியும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி பேக் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ 4 பேக்ஸ் இருந்தது. டேங்க் பேக், 2 ட்ரெக்கிங் பேக், அப்புறம் ஒரு பேக் பேக். ஸோ இந்த ட்ரிப்பில் என் கூட இன்னொரு ஃப்ரெண்ட் விக்னேஷ்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட், நீங்கள் என்னோட பைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து எங்களுக்கு முன்னாடியே டெல்லி ரீச் ஆகிட்டாங்க. பிகாஸ் அவனோட பைக் வந்து அவன் நிசாமுதீன் ஸ்டேஷன்லேருந்து பிக்கப் பண்ணணும். நாங்கள் டெல்லி 10 o'clock கிட்ட ரீச் ஆன உடனே நாங்கள் வந்து கேப் போட்டு கரோல் பாக் போனோம். கரோல் பாக் வந்து டெல்லியில் ஒரு ஏரியா. அங்கே வந்து பைக் ஆக்சசரிஸ், பைக் ரெண்டல்ஸ் இது எல்லாமே நல்லா கிடைக்கும். ஸோ அங்கே தான் நான் வந்து மைத்ரி மோட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கடையில் ரெண்டல் பைக் புக் பண்ணியிருந்தேன். டெல்லியில் இறங்கின உடனே டெல்லியோட வெயில் காட்டுன்னு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி கேட்கும்போது வந்து ரெண்டல் பைக் ரெடியாக இருக்கும்னாங்க. ஸோ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பைக்கில் லக்கேஜ்லாம் லோட் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சோம். பட் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது பைக் வந்து 2 o'clock வரைக்கும் ரெடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து 10 o'clock போனோம். 2 o'clock வரைக்கும் எங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க அங்கேயே. இதே டைமில் வந்து நிசாமுதீன் ஸ்டேஷன்லேருந்து விக்னேஷ் வந்து அவனோட ஓன் பைக் டிரான்ஸ்போர்ட் ஆகி வந்தது. அந்த பைக் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு ஸோ அந்த பைக் ரிசீவ் பண்ணுற ஃபார்மாலிட்டிஸ், அன்பேக்கிங், அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தான். இதே சமயத்தில் எங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் அரவிந்த் அண்ட் வைஷ்ணவி 2 பேரும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அவங்களும் வந்து லேட்டாக ரீச் ஆனாங்க டெல்லி. பட் அவங்களுக்கு அன்றைக்கி ஈவினிங் வந்து டெல்லி டு ஸ்ரீநகர் வந்து பஸ். அவங்க பைக் ட்ரிப் வந்து லேல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஐடியா அவங்களுக்கு. ஸோ நான் வந்து கிளாசிக் 500 சூஸ் பண்ணேன். அது வந்து 900 rupees பர் டே அப்படின்னு சார்ஜ் பண்ணாங்க. 18 daysக்கு நாங்கள் ரெண்ட் எடுத்தோம்னு நினைக்கிறேன் பைக்கை. அந்த ஷாப்பில் வந்து ஃபுல் பேமெண்ட் வந்து நம்ம அப் ஃப்ரண்ட் பண்ணணும் அந்த பைக்குக்கு. அண்ட் ஏதாவது ஒரு ஒரிஜினல் ப்ரூஃப் அவங்கக்கிட்ட கொடுக்கணும். நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ் யாராவது ஃபோன் நம்பரும் நம்ம கொடுக்கணும். அதை வந்து அவங்க கால் பண்ணி அதே டைமில் வெரிஃபை பண்ணுவாங்க. நம்மளோட நம்பர் வெரிஃபை பண்ணுவாங்க. அட்ரஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நம்ம கொடுத்துருக்கிற அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அந்த ரிலேட்டிவ்க்கு கால் பண்ணி கேட்பாங்க எந்த அட்ரஸ் அப்படின்னு. ஸோ அந்த மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருந்தது அந்த டைமில். ஸோ நான் லாங் டியூரேஷனுக்கு பைக் எடுக்கிறதுனால அவங்க லடாக் கேரியரும் ஃப்ரீயாக ஃபிட் பண்ணி தரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. யூஸ்வலாக லடாக் கேரியருக்கு எக்ஸ்ட்ரா கூட சார்ஜ் பண்ணுவாங்க சில பேர். ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா ரொம்ப மட்டமான ஒரு ஹெல்மெட் கொடுத்தாங்க அந்த ரெண்டலில். புது ஹெல்மெட் அப்போ
தான் சீல் பிரித்து கொடுக்குறாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு ஹெல்மெட்டு. அப்போ தான் நான் ரிக்ரெட் பண்ணேன், நம்ம ஏன் ஓன் ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு வந்துருக்கக்கூடாது அப்படின்னு. ரெண்டல் எப்படி இருந்தாலும் ஹெல்மெட் கொடுப்பாங்க அண்ட் ஸ்பித்தி ட்ரிப் போகும்போது நல்ல ஹெல்மெட் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கும் அப்படின்னு நானும் நினச்சி ஹெல்மெட் இல்லைன்னா லக்கேஜ் குறையும் அப்படின்னு நினச்சி நானும் ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரல. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ மட்டமான ஹெல்மெட் போடுறதும் போடாததும் ஒன்று தாங்க. சேஃப்டி வைஸ் அந்த ஹெல்மெட் எங்களை எதுவும் ஹெல்ப் பண்ணல. ஆனால் அந்த விண்டிலேருந்து கொஞ்சம் காப்பாற்றுச்சு. ஹெல்மெட் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது ஏதோ பெட்டர் தான். ஸோ ஒரு வழியாக 2 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பைக் ரெடி ஆச்சு. ரெடியான உடனே பஞ்சி கார்டு இருந்தது எங்ககிட்ட. ரெண்டல்லையும் பஞ்சி கார்டு கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு லக்கேஜ் எல்லாம் டைப் பண்ணிவிட்டு பெட்ரோல் கேனும் ஸ்பேர் அவங்களே கொடுத்தாங்க நான் ரெக்வஸ்ட் பண்ணதுனால. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. காலையில் ஃப்ளைட்டில் சாப்பிட்டதோடு சரி, லஞ்ச்லாம் எதுவுமே பண்ணல, அப்படியே கிளம்பியாச்சு. ஏன்னா அவ்வளோ வெயிலுங்க, அவ்வளோ வெயில் தாங்கவே முடியல. ஒரு இடத்துல நிற்கவே முடியல. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி அளவுக்கு வெயில் இருந்தது. ஸோ அந்த விண்டு இருந்தால் தான் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ கிளம்பிடலாம் அப்படின்னு எடுத்து கிளம்பியாச்சு. ரைடிங் கியர் அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படலை. கண்டிப்பாக ரைடிங் ஜாக்கெட்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது அந்த வெயிலில் போடுறதுக்கு, அந்த அளவுக்கு வெயில் இருந்தது. கிளம்புன உடனே அந்த ட்ரிப்போட அந்த ஃபர்ஸ்ட் விண்ட் இருக்குல்ல, அது வந்து சம்மர் ரிலீஃபாக இருந்தது. பிகாஸ் அந்த வெயிலில் அந்த ஓரளவுக்கு விண்டு கிடச்சதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு நிம்மதியாச்சு, ஒரு சாந்தமானோம் நாங்கள். அது வரைக்கும் ரொம்ப டென்ஷனாக ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த வெயில்னால. எப்படி தான் அந்த டெல்லியில் அந்த வெயிலில் இருக்காங்கன்னே புரியல, அந்த அளவுக்கு வெயில். ஸோ இது வந்து டெல்லி டு சண்டிகர் போகும்போது எடுத்தது. பாருங்கள், எந்த ரைடிங் கியர்லாம் எதுவும் பெருசாக போடாமல் தான் கிளம்பியிருக்கோம் அந்த டைமில். க்ளவுஸும் நீ பேட் மட்டும்தான் போட்டிருக்கேன். ரைடிங் ஜாக்கெட் வந்து சுத்தமாக போடவே முடியல. மத்தியானம் ரைடு ஆரம்பித்ததுனால அன்றைக்கான கோல் எங்களுக்கு வந்து சண்டிகர் ரீச் ஆகணும் நைட்டுக்குள்ளே. நடுவில் நாங்கள் சாப்பிட ஒரு இடத்துல நிறுத்தினோம். பட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக சண்டிகர் தான். கிட்டத்தட்ட 9:30 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ரீச் ஆகிறதுக்கு. ஸோ சண்டிகரில் தான் நான் என்னோடய ஃப்ரெண்ட் விக்னேஷையும் மானசாவையும் மீட் பண்ணுறேன். அண்ட் அங்கேருந்து தான் நாங்கள் சேர்ந்து மணாலிக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்த நாள். ஸோ அடுத்த நாள் காலையில் ஆக்சுவலாக நாங்கள் சீக்கிரம் கிளம்பியிருக்கணும். பட் 7:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பைக்கில் லக்கேஜ்லாம் லோட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக கோப்ரோ மவுண்ட்ஸ்லாம் பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வழியாக 8:30 மணிக்கு சண்டிகர்லேருந்து நாங்கள் மணாலிக்கு கிளம்பிட்டோம். டெல்லி டு சண்டிகர் ரூட் வந்து கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது. ஃபுல்லாக ஹைவேஸ் தான். பட் அந்த சண்டிகர் டு மணாலி ரூட்டில் வந்து கொஞ்சம் ஹில்லி ரீஜன்ஸ் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் அனலாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ஜாயபிளாக தான் இருந்தது அந்த செக்ஷன். ஸோ நடுவில் இந்த மாதிரி 2-3 லேண்ட்ஸ்லைட்னால கூட நிப்பாட்டினாங்க 2-3 இடத்துல. இந்த மாதிரி ஒரு டனல் கூட வந்துச்சு நடுவில். அப்புறம் திரும்ப ஒரு லேண்ட்ஸ்லைட் வந்தது. ஸோ மணாலி போகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய தடங்கள் வந்துகிட்டே இருந்ததுனால மணாலி ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் எங்களுக்கு 9:30 கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் மணாலினாலே நாங்கள் வந்து யூஸ்வலாக புக் பண்ணுறது வந்து ஜோஷிஸ் ஹோம் ஸ்டே அப்படின்னு ஒரு ஹோம் ஸ்டே. அதுக்கு முந்தின வருஷம் நான் வந்து ஸ்பித்தி போகும்போது கூட அதே ஹோம் ஸ்டேயில் தான் மணாலியில் தங்கியிருந்தேன். லடாக் போகும்போது கூட மணாலியில் ஸ்டே பண்ணது அந்த ஜோஷிஸ் ஹோம் ஸ்டே தான். அங்கே வந்து கௌதம்னு ஒரு ஆள் தான் ஓனரு. அண்ட் அவங்க கூட ஒரு ஃப்ரெஞ்ச் லேடி இருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணிங்கன்னா நான் ஒரு ஹாய் சொன்னேன்னு கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லிடுங்க. ஓகே, நீங்கள் என்னோட ஐட்னரி அண்ட் ரூட்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லடாக் ட்ரிப்புக்கு வந்து நீங்கள் 2 ரூட் எடுக்கலாம். ஒன்று வந்து டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் வழியாக நீங்கள் லே போகலாம். இன்னொன்று வந்து டெல்லியிலேருந்து மணாலி வழியாக, அதாவது சண்டிகர் மணாலி வழியாக நம்ம லே போகலாம். ரெண்டுத்துக்கும் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஏன் டெல்லி டு மணாலி ரூட் ப்ரிஃபர் பண்ணோம்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பில் எங்களுக்கு வந்து ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் டேஸ் தான் இருக்குது. இதில் நாங்கள் எங்கேயுமே வந்து சொதப்பவே முடியாது. பிகாஸ் ஏதாவது ஒன்று சொதப்பிச்சு ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் ஸ்டக் ஆகிறோம் அப்படின்னா எங்களோட ஃப்ளைட்ஸ் நாங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னதான் நாங்கள் பஃபர் வச்சிருந்தாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீநகரில் போயிட்டு ஏதோ ஒரு இஷ்யூனால நாங்கள் ஸ்டக் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் இது காமனாக நடக்கிறது தான். ஸ்ரீநகர்லேருந்து சில சமயம் ரோட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு இஷ்யூ, ஏதாவது ஒரு ரைட், ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஸ்ரீநகரில் நிறைய தடவை வந்து பைக்கர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்ததுன்னா நாங்கள் ஸ்ரீநகர்லேயே ஸ்டக் ஆகிடுவோம். லே வந்து எங்களால் ரீச் பண்ண முடியாது. திருப்பி ரிட்டர்ன் வந்து வேறு வழியாக தான் போய் ஆகணும். மணாலியிலேருந்து லே போகிறதுக்கு இந்த மாதிரி இஷ்யூ மோஸ்ட்லி எங்கேயுமே வராது. பட் வேறு சில இஷ்யூஸ் இருக்குது மணாலியிலேருந்து லே போகிறதுக்கு. ஒன்று வந்து ரோத்தாங் பாஸ் எடுக்கணும். இன்னொன்று வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் நிறைய ஆகும். எஸ்பெஷலி காரில் போகிறவங்க வந்து மணாலி வழியாக போனோம்னா கண்டிப்பாக டிலே ஆயிரும். பிகாஸ் ஒன்று வந்து ரோத்தாங் பாஸ் டிராஃபிக், இன்னொன்று வந்து ஏதாவது லேண்ட்ஸ்லைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப நேரத்துக்கு மாட்டிப்பாங்க. பைக்லாம் ஈஸியாக போயிடலாம். அண்ட் பெர்மிட்டும் வந்து எப்படியும் எடுத்துருக்கலாம். டியூஸ்டேவாக இல்லாமல் இருந்தால் பெர்மிட் வந்து ஈஸியாக கிடச்சிரும். அப்படியே பெர்மிட்டில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா கூட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கிட்டு பெர்மிட் வாங்கிடலாம். ஸ்ரீநகர் போயிட்டு ஒரு நாளைக்கு மேலே 2 நாளைக்கு மேலெலாம் வந்து நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது பிளாக் ஆகி நிற்கிறதுக்கு. அதனால் அந்த ரூட் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மணாலி ரூட்டே போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அடுத்த நாள் காலையில் வந்து ஃபர்ஸ்ட் வேலையாக பெர்மிட் ஆஃபீஸ் போயாச்சு. அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய கியூ நிற்குது. கண்டிப்பாக இந்த கியூ கிளியர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஆஃபீஸ் மூடிடுவாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் 12 மணி வரைக்கும் தான் ஏதோ அந்த ஆஃபீஸ் இருக்கும்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்குள்ளே கிடைக்கிற
எடுக்கல அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணி பெர்மிட் வாங்குற மாதிரி ஆயிரும்ன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அங்கே பெர்மிட் இஷ்யூ பண்ணுறவங்க கிட்ட பேசும்போது தெரிஞ்சது நான் வந்து உங்களுக்கு பெர்மிட் வந்து பண்ணி தந்துடுறேன், உங்களுக்கு ஹோம் ஸ்டேலேயே நான் நைட்டுக்குள்ளே வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க எங்கள்கிட்ட சொன்னாங்க. ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த நாள் பெர்மிட் எடுக்கிற டே வந்து எங்களுக்கு மணாலியில் வந்து ரெஸ்ட் டே மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் பெருசாக எதுவுமே பண்ணல மணாலியில், சும்மா ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். லடாக் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு இது தெரியும், இது வந்து ஓல்டு மணாலியில் தான் எங்களோட ஹோம் ஸ்டேவும் இருந்தது. ஓல்டு மணாலியில் இருக்கிற கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோவாவில் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா கஃபேஸ்லையுமே வந்து இஸ்ரேலிஸ் இருப்பாங்க. நிறைய கஃபேஸில் மெனு கூட இஸ்ரேலியில் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் மணாலியில், எஸ்பெஷலி ஓல்டு மணாலியில். ஸோ அன்னைக்கு டே போகிறதே தெரியல. நாங்கள் வந்து அந்த பெர்மிட்காக தான் வெயிட் பண்ணிருந்தோம். நைட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தோம். 12:30 கால் வருது, இந்த மாதிரி வாங்க பெர்மிட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. நைட்டில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அப்போ தான் வந்து பெர்மிட் நாங்கள் வந்து வாங்கிட்டு வரோம் அடுத்த நாள் காலையில் கிளம்புறதுக்கு. அதுக்கப்புறம் காலையில் சீக்கிரமாக எழுந்து ஒரு 5 மணி இருக்கும். இருட்டிட்டு தான் இருந்தது. அப்போது லைட்டாக தூரலும் போட்டுட்டு இருந்தது. லக்கேஜெலாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 7-8 மணிக்கிட்ட நாங்கள் ரோத்தாங் பாஸ் கிராஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வியூலாம் கண்டிப்பாக மறக்கவே முடியாதுங்க. அந்த ரோத்தாங் பாஸ் போகிற வரைக்கும் இருக்கிற அந்த வியூ இருக்குல்ல, அந்த ட்ரிப்லேயே வந்து அப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு வியூ பார்ப்பீங்க. அவ்வளோ க்ரீனரி, ஸ்னோ மவுண்டன்ஸ், கர்வ்டான ரோட்ஸ் அண்ட் அந்த கோல்டு டெம்பரேச்சர் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த கோல்டு விண்ட் செம்ம ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஒரே கடுப்பான விஷயம் வந்து ரோத்தாங் பாஸோட டிராஃபிக். நான் இது என்னோட வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ரோத்தாங் பாஸ் மட்டும் நீங்கள் காலையில் சீக்கிரமாக கிராஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக டிராஃபிக்கில் மாட்டிப்பீங்க. அதனால தான் எல்லாருமே வந்து ரோத்தாங் பாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. உண்மையிலேயே அந்த டிராஃபிக் ரொம்ப கடுப்பான ஒரு விஷயம். ஸோ பாருங்கள், டிராஃபிக்கில் இப்படி தான் நிற்கணும். ஆனால் பைக் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை இல்லை, நம்ம பூந்து ஓவர்டேக் பண்ணி கிராஸ் பண்ணிடலாம். சைக்கிளில் கூட போயிட்டு இருக்காங்க சில பேர். ஆனால் காராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரோத்தாங் பாஸில் எப்படியும் பல மணி நேரம் ஆயிரும். செம்ம வெதருங்க ஆக்சுவலாக. மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சடனாக. அண்ட் மழை கூடவே வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்டிடியூட் கெயின் பண்ணிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஃபாகும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 days நாங்கள் வெயிலில் காஞ்சதுக்கு அப்படியே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக இருந்தது. 3rd day மழை, ஃபாக், கூல் கிளைமேட். ஸோ எவ்வளோ கூல்னா இந்த சீன் பார்த்தா உங்களுக்கு புரியும். துணியை என்ஜினில் வச்சு சூடு பண்ணிட்டு கையை சூடு பண்ணிட்டு இருக்கோம், அந்த அளவுக்கு கூல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நம்மளோட ப்ரோ பைக்கர் க்ளவுஸ்லாம் ஒன்றுமே வேலைக்கு ஆகுது அந்த கிளைமேட்டில். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். இப்படியே ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நேரத்தில் உங்களால் உங்கள் கை ஃபீல் பண்ண முடியாது. கிளச் பிடிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாது, பிரேக் பிடிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாது, த்ராட்டில் எவ்வளோ பண்ணுறீங்கன்னு தெரியாது. அந்தளவுக்கு கை வந்து கோல்டு ஆயிரும். ஸோ ஓட்டிகிட்டு இருக்கும்போதே அடிக்கடி நான் வந்து என்ஜினை வந்து கீழே ரீச் பண்ணி தொட்டுக்கிட்டே இருந்தேன், அப்பப்போ கை வந்து வார்ம் பண்ணிக்கிறதுக்கு. வேறு வழி தெரியல, என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீடியோ ஷூட் பண்ணுறதுன்றது அப்போது வந்து எனக்கு ப்ரையாரிட்டி தெரியல. ஸோ அதனாலே நிறைய மூமெண்ட்ஸ் வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியல. பட் இப்போ இருக்கிற விக்னேஷ் வந்து லடாக் போயிருந்தேன்னா கண்டிப்பாக என்டையர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் கேப்சர் பண்ணியிருப்பேன். அப்போ இருக்கிற விக்னேஷ் வந்து லிமிட்டடான மூமெண்ட்ஸ் மட்டும் தான் கேப்சர் பண்ணிட்டு இருந்தான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் இருந்தது. அது ஒரு நல்ல விஷயமும் கூட, பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், கான்டென்ட் இல்லை. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்டிடியூட் கெயின் பண்ண ஸ்னோ வந்து கிட்ட வர ஆரம்பிச்சுது. ரோத்தாங் பாஸ் வர்ற வரைக்குமே கூட நாங்கள் வந்து ஸ்னோ வந்து தூரத்தில் தான் பார்க்குறோம். தூரத்தில் மலைங்கள் மேலே தான் நாங்கள் ஸ்னோ பார்க்குறோம். இந்த ரோத்தாங் பாஸோட அந்த ஆல்டிடியூட் ரீச் ஆனதுக்கப்புறம் ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட் சைட்லேயே இருக்குது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்னோ பார்க்கும்போது இருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அது கண்டிப்பாக உங்களுக்கு சொன்னால் புரியாது. அது வந்து ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் தான் இது. அந்த ஸ்னோ வந்து அழுக்கான ஸ்னோ தான், பட் இருந்தாலுமே ஸ்னோ. ஸோ அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட். நிறுத்தி விளையாடாமல் இருக்கவே முடியல. அது திவ்யாவும் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோ அப்போ தான் பார்க்குறா. அப்படியே அந்த ஸ்னோ கூட நாங்கள் வந்து சின்ன குழந்தையாகவே மாறிட்டோம். ஸோ இதில் வந்து நிறைய மூமெண்ட்ஸ் வந்து நான் என்னோட வீடியோவில் போட்டிருக்கவே மாட்டேன். எங்களோட பிளான் அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து மணாலியிலேருந்து சார்ச்சு ரீச் பண்ணணும் அப்படின்னு தான். பட் அந்த மணாலியிலேருந்து போகிற ரைடே எங்களை வந்து வச்சு செஞ்சிச்சு அன்றைக்கி. அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு. ரொம்ப அன்பிரடிக்டபிளான ஒரு டே அது. நிறைய சேரு சகதி, ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தது. கொஞ்சம் தூரத்தில் போய் பார்த்தா ஒரு பஸ்ஸோட பாதி டயர் வந்து வெளியே தொங்கிட்டு இருக்கு. போகிற பாத் வந்து உடஞ்சி அந்த பஸ்ஸோட ஒரு வீல் வந்து தொங்கிட்டு இருந்தது. அந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் நேரம் மாட்டிக்கிட்டோம். ஸோ லேக்கு ஸ்டார்ட் பண்ணுற டேவே இப்படி இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல அன்றைக்கி. பட் லக்லி கொஞ்சம் நேரத்தில் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. பட் சில சமயம் இது வந்து ரொம்ப நேரம் கூட எடுக்கலாம். ரொம்ப பெரிய டிராஃபிக் ஜாம் ஆச்சு. பட் லக்லி பைக்காக இருந்ததுனால அந்த டிராஃபிக்லாம் கிராஸ் பண்ணி எந்த இடத்துல பஸ் மாட்டிட்டு இருந்ததோ அங்கே வரைக்குமே நாங்கள் போயிட்டு பஸ் கிளியர் ஆன உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போய் ஒரு பெரிய வாட்டர் கிராசிங் ஸ்ட்ரெச் இருந்தது.
ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வாட்டர் கிராசிங் அதுதான் நினைக்கிறேன், மணாலி டு சார்ச்சு போகும்போது. ஸோ எங்கேயுமே வந்து நான் திவ்யா இறங்க சொல்லவே இல்லை. பிகாஸ் நான் யூஸ்வலாகவே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஓட்டுவேன். எந்த ஆப்ஸ்டிக்கலாக இருந்தாலுமே வந்து எனக்கு பில்லியன் இருக்காங்க அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய தடங்களாக இருந்ததே கிடையாது. பிகாஸ் பேலன்ஸ் அண்ட் டெக்னிக் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நமக்கு பில்லியன் இருக்கிறது பெரிய விஷயமா தெரியாது. ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஒரு டீப்பான ஒரு ஸ்டோன் இருந்தது அண்ட் ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் தான் நம்ம கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகல. ஸோ ஒரு இடத்துல போயிட்டு நல்லா ஸ்டக் ஆயிருச்சு. ஃபார்வர்டும் பண்ண முடியல, ரிவர்ஸும் எடுக்க முடியல, திருப்பவும் முடியல. ஹேண்டில் பார் வந்து டோட்டலாக ஸ்டக் ஆயிருச்சு. பிகாஸ் டயர் வந்து கரெக்டாக போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. அப்போ வந்து வண்டி அப்படியே ரைட் சைடில் கவுந்துருச்சு. ஸோ கவுந்த உடனே எனக்கு பின்னாடியிலேருந்து சத்தம் கேட்குது, காலு 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 அப்படின்னு. திவ்யா வந்து கத்திட்டு இருக்கா பின்னாடியிலேருந்து. கால் வந்து கல்லில் வந்து மாட்டிக்கிச்சு பின்னாடி, ரைட் சைடில் சாஞ்சதுனால கால் வந்து நல்லா மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த மூமெண்ட் வந்து ஒரு அட்ரினலின் ரஷ் வந்தது. அவ்வளோ லக்கேஜோட பைக்கை தூக்குறதுக்கு எங்கேருந்து எனர்ஜி வந்துச்சுன்னே தெரில. அடுத்த செகண்டே வந்து பைக் வந்து ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக திவ்யாவால் மறக்க முடியாது, என்னாலையும் மறக்க முடியாது. பட் அதுக்கப்புறம் திவ்யாவை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக பைக் எங்கேயுமே விழக்கூடாது அப்படின்றதே மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறமும் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்ததா அப்படின்றது உங்களுக்கு இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த வாட்டர் கிராசிங்கில் வந்து எங்களோட ஷூ உள்ளே வந்து ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு. அதுவும் ரொம்ப கோல்டு வாட்டர். ரைடு ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி. ஸோ இந்த ரிமைனிங் டே ஃபுல்லாக வந்து ஈரமான காலில் தான் ஓட்ட வேண்டியதாக இருந்துச்சு. என்ன தான் நம்ம வந்து ஷூலேருந்து தண்ணி எடுத்துட்டாலுமே ஈரமாக தான் இருக்கும். அது வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் ட்ரை பண்ண முடியாது. என்ன தான் வாட்டர் ப்ரூஃப் ஷூவாக இருந்தாலுமே தண்ணி வந்து ஷூ லெவலுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி உள்ளே போக தான் செய்யும். அன்லெஸ் நீங்கள் வந்து கம் பூட்ஸ் மாதிரி ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா மட்டும் கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். பட் அந்த அளவுக்குலாம் நாங்கள் ப்ரிப்பேர்டாக இல்லை. ஸோ நனைஞ்சிருச்சு. அண்ட் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து நாங்கள் நிறுத்தி சாக்ஸ் எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு திருப்பி போட்டுக்கிட்டதுனால ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தது. பட் அதுக்குள்ளேயே எங்களோட கால் வந்து ஃபுல்லாக ஊறிடுச்சு தண்ணியில். ஸோ அதுவே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் ஒரு லாங் ரைடில். இதெல்லாம் வந்து ஒரு லடாக் ரைடில் காமன் தான். எல்லாத்துக்குமே நம்ம வந்து கம்ப்ளீட்லி ப்ரிப்பேர்டாக இருக்க முடியாது. என்னதான் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் சில சேலஞ்சஸ் வந்து வரதான் செய்யும். அந்த சேலஞ்சஸ், அந்த அட்வென்ச்சர், அதுதான் லடாக் ரைட். அது இல்லைனா வந்து லடாக் ரைட் ரொம்பவே போரிங்காக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? நாங்கள் போகிற டைமில் மணாலி டு லே போகிற ரூட்டில் இது ஒன்று தான் பெட்ரோல் பங்க். இதுக்கப்புறம் லே போகிற வரைக்கும் பெட்ரோல் பங்க் கிடையாது. ஸோ என்னதான் எங்ககிட்ட வந்து 5 லிட்டர் பெட்ரோல் கேனில் ஃபியூல் இருந்தாலுமே நாங்கள் வந்து இந்த பெட்ரோல் பங்க்கில் ரீஃபில் பண்ணிக்கிட்டோம் பெட்ரோல் டேங்கை. அதுக்கப்புறம் இருந்த ரோட்ஸ் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. நல்ல பக்காவாக ஹைவேஸ் தான். ஸோ நல்லாவே என்ஜாயபிளாக இருந்தது. அதுக்கப்புறம் இருந்த ரூட் நிறைய குட்டி குட்டி வில்லேஜஸ்லாம் வந்தது நடுவில். அண்ட் டைம் ஆக டெம்பரேச்சரும் ட்ராப் ஆகிட்டே இருந்தது. ரொம்பவே நோட்டிசபிளாகவும் இருந்தது அந்த டெம்பரேச்சர் ட்ராப். ஜிஸ்பான்ற ஒரு இடம் நாங்கள் கிராஸ் பண்ணுறோம். அது கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு கேம்ப்ஸ்லாம் தெரிஞ்சது. ஸோ கேம்பிங் ஏரியாஸ் இருந்தது, டென்ட்ஸ்லாம் போட்டிருந்தது. ஸோ அங்கே வந்து விசாரிக்கும் போது எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சர்ச்சு போக முடியாது, இன்றைக்கி வந்து சர்ச்சு நீங்கள் போகிறது ரிஸ்கி, இதுக்கப்புறம் வந்து வாட்டர் கிராசிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் இந்த டைமில் வந்து வாட்டர் லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ போகிறது வந்து ரொம்ப ரிஸ்கி. அண்ட் அதே மாதிரி சர்ச்சூவில் வந்து நீங்கள் போனாலுமே வந்து இப்போ ஸ்டே ஆப்ஷன்ஸ் கிடையாது. பிகாஸ் ஸ்டோன் பெல்ட்டிங் நடந்ததுனால சர்ச்சூவில் இருக்கிற ஸ்டேஸ்லாம் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ இப்படிலாம் சொன்னாங்க. பட் அப்போ டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏர்லி தான். ஸோ 3 PM இருக்கும். ஸோ எங்ககிட்ட இன்னும் நிறைய டைம் இருந்தது இன்னும் இருட் ஆகிறதுக்கு. ஸோ ஏன் வந்து நம்ம ஜிஸ்பாலேயே வந்து ஸ்டாப் பண்ணணும்? நானும் என்னோட ஃப்ரெண்ட் விக்னேஷும் வந்து இந்த டைலமால இருந்தோம். இந்த இடத்துலையும் நம்ம ஸ்டாப் பண்ண வேணாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம பார்த்துட்டு வரலாம், முன்னாடி வந்து வேற ஏதாவது ஸ்டே ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்டே பண்ணாமல் கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்த்துட்டு விசாரிக்கும் போது அவங்களும் அதே தான் சொன்னாங்க. இதுக்கப்புறம் வந்து ஸ்டே கிடையாது அண்ட் ரிஸ்கி அப்படின்னு சொன்னதுனால ஓகே நம்ம திருப்பி வந்து ஜிஸ்பாக்கே போய் ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஜிஸ்பாக்கு வந்துட்டோம். ஜிஸ்பாக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல விசாரித்தோம் அந்த கேம்ப் ஸ்டேயில். ஸோ அங்கே வந்து பார்க்கும்போது அந்த கேம்ப் ஸ்டே வந்து ஒரு ரூம் மாதிரி ப்ரொவைட் பண்ணாங்க. அந்த ரூமில் ஸ்டே பண்ணணும்னா 1200 அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரூமுக்கு. ஸோ விக்னேஷ் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணால் அந்த ரூமில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டே பண்ணான். பட் எனக்கு அது வந்து கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியாக தோணுச்சு. அண்ட் ப்ளஸ் என்கிட்ட ஒரு டென்ட் இருந்ததுனால பக்கத்துலேயே ஒரு எம்டி கேம்பிங் கிரவுண்டும் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு என்னோட ஓன் டென்ட் நான் போட்டு ஸ்டே பண்ணேன். அந்த மாதிரி ஓன் டென்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி காஸ்ட் சேவ் பண்ணலாம். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரீயாக ஒன்றும் டென்ட் போடலை. பிகாஸ் அங்கே வந்து மற்ற இந்த மாதிரி இண்டிவிஜுவல் டென்ட்ஸ் இருந்தது, என்ன மாதிரி சில டென்ட்ஸ் அவன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தான். அங்கே போயிட்டு நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் என்னோட ஓன் டென்ட் போட்டுக்கிறேன், சார்ஜஸ் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு 100 rupees 200 rupees தான் சார்ஜ் பண்ணாங்க. என்னோட ஓன் டென்ட் போட்டுக்கிட்டேன் அந்த இடத்துல. அண்ட் அந்த 150 200 rupees வந்து டின்னரும் டீயும் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க.
டாய்லெட்டும் இருந்தது. ஸோ டாய்லெட்டுக்குன்னு தனியாக ஒரு டென்ட் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த என்டையர் ட்ரிப்பில் வந்து அன்றைக்கி தான் வந்து நாங்கள் டென்ட் யூஸ் பண்ணோம். டென்ட் வந்து எங்களுக்கு 1200 rupees சேவ் பண்ணி கொடுத்துச்சு. பட் அவ்வளோ லக்கேஜ் வச்சுக்கிட்டு அண்ட் அந்த கிளைமேட்டில் டென்ட் போடுறது எடுக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால், உங்களுக்கு அந்த எஃபர்ட் சேவ் பண்ணணும்னா இந்த மாதிரி ரெடிமேட் கேம்ப் ஸ்டேலையும் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ஸோ நாங்கள் கேம்ப் பண்ணது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ டென்ட்டோட ஜிப் ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய மலை அண்ட் அது பக்கத்தில் ஒரு ரிவர். ஸோ ரிவருக்கு நாங்கள் சும்மா ஒரு குட்டி வாக் போயிட்டு வந்தோம். ஏன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து எங்களுக்கு நிறைய டைம் இருந்தது. நாங்கள் 4 o'clock கிட்டேயே வந்து ஜிஸ்பாவில் இருந்தோம். அந்த ரிவரோட சத்தம் நைட் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே ரொம்பவே ஒரு அழகான ஒரு கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது. இந்த மாதிரி ஒரு கேம்பிங் சான்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ரூம் மாதிரி ஸ்டே விட என்னோட ப்ரெஃபரன்ஸ் எப்பவுமே நான் நினச்ச இடத்துல போட்ட என்னோட ஓன் டென்ட், ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ, பியூட்டிஃபுல்லான சவுண்ட்ஸ், இது இருந்தால் அந்த கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக லடாக் ரைடில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் ஓன் டென்ட் எடுத்துகிட்டு போகலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் போகிற ரூட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி கேம்ப் ஸ்டேஸ் இருக்கும். அந்த மாதிரி கேம்ப் ஸ்டேஸில் கண்டிப்பாக ஒரு தடவை தங்குங்க. ஸோ நைட் ஆக ஆக டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகிட்டே தான் இருந்தது. பட் எங்ககிட்ட வந்து 2 ஸ்லீப்பிங் பேக் இருந்தது அண்ட் நிறைய வின்டர் க்ளோத்ஸ் இருந்தது. ஸோ எங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியல. அண்ட் சுட சுட டீ, மேகி இதெல்லாம் இருந்ததுனால கோல்டுக்கு வந்து நல்லாவே கோப் பண்ண முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில் நாங்கள் சர்ச்சு கிராஸ் பண்ணணும் அண்ட் ரொம்பவே சீக்கிரமாக பண்ணணும். பிகாஸ் லேட் ஆக ஆக வாட்டர் கிராசிங்ஸில் வாட்டர் லெவல் வந்து ரைஸ் ஆகிட்டே போகும். அண்ட் அடுத்த நாள் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான செக்ஷன் நாங்கள் கவர் பண்ண போகிறோம். பாரலாச்சா, ஜிங்ஜிங் பார், இதெல்லாமே நம்ம அடுத்த எபிசோடில் கவர் பண்ணலாம். இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த எபிசோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு கொடுங்க. நம்மளோட லடாக் சீரீஸ், நம்மளோட மேகாலயா சீரீஸ்லாம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்மளுடைய சாகசங்கள் தொடரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.